ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அது என்னென்ன ரீசனால வந்து அப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து எதுக்காக வந்து அழுகுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 2 மாசம் எடுத்துக்கும். அவங்க வந்து என்ன விஷயத்துக்காக அழுகுறாங்க அப்படின்றத கண்டிப்பா வந்து ஒரு அம்மாவால தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மத்தபடி வந்து அவங்க எதுக்கு அழுகுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அத சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. குழந்தைங்க அழுகுறதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கு. ஸோ அது என்னென்ன காரணம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, குழந்தைங்க வந்து பசிக்காக தான் அழுவாங்க. அது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். குழந்தைங்க வந்து பசி எடுக்குது அப்படின்றத வந்து அழுகை மூலமா தான் ஃபர்ஸ்ட்டு அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஸோ குழந்தைங்க அழுகுறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒண்ணு தூக்கி அவங்கள நீங்க ஃபீட் பண்ணுங்க. அப்படி இல்ல நீங்க ஃபார்முலா மில்க் குடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபார்முலா மில்க் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு குடுத்தீங்க அப்படின்னாலே, குழந்தைங்க வந்து அவங்க வயிறு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, அழுகைய நிறுத்திட்டு தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்படி தூங்கிட்டாங்க அப்படின்னாலே, அவங்க பசிக்காக தான் அழுதுருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 2வது விஷயம் வந்து குழந்தைங்க வந்து யூரினோ, மோஷனோ போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்டின்னாலும் வந்து அழுக ஆரம்பிப்பாங்க. ஸோ, அதனால குழந்தைங்க அழுகுறாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து மோஷன் போயிருந்தாங்க அப்டின்னா, நீங்க அத கிளீன் பண்ணி விட்டீங்க அப்டின்னாலே வந்து குழந்தைங்க அதுக்கப்புறமா சமாதானம் ஆகி தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, இது 2வது விஷயம். அடுத்து 3வது குழந்தைங்க எதுக்காக அழுவாங்கன்னா, வயித்து வலி தான். இந்த நேரத்தில வந்து குழந்தைங்களுக்கு வயித்து வலி தான் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ, அவங்க உடம்பு வந்து இப்ப தான் வந்து ஒரு ஃபீடிங் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அது ஒத்துக்காததுனால அவங்களுக்கு வந்து வயிறு வலி ஏற்படும். ஸோ, இந்த வயிற்று வலி ஏற்படுறத வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம தூக்கி ஏப்பம் வர வைக்கலாம். ஸோ, அந்த மாரி நம்ம தட்டி குடுத்து ஏப்பம் வர வச்சுட்டோம் அப்படின்னாலும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வயிறு வலி சரியாகலாம். அப்படி இல்லன்னா வந்து நம்ம கொஞ்சம் ஒரு மசாஜ் மாட்டி நம்ம வயித்த பண்ணி விட்டோம் அப்படின்னாலும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வயிறு வலி சரியாகலாம். அப்படி இல்லன்னா வந்து நம்ம அவங்க தொப்புள்ளையும், அவங்க கால்லயும் வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெய் வச்சு விடலாம். சம்டைம்ஸ் சூடால கூட வந்து அவங்களுக்கு அந்த மாரி வயிறு வலிக்கலாம். ஸோ இந்த மாரி செய்யலாமே தவிர, நம்ம வாய் வழியா கண்டிப்பா எதுவுமே குடுக்க முடியாது. ஸோ நம்ம இந்த மாரி தான் பண்ணி வந்து அவங்கள சமாதானப்படுத்தி தூங்க வைக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம அவங்கள தூக்கி வச்சு அப்படி சமாதானப்படுத்துனோம் அப்படின்னாலே, அவங்க வந்து நார்மல் ஆகி தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்த விஷயம் வந்து குழந்தைங்க வந்து அம்மாவ தேடுனாங்க அப்படின்னாலுமே வந்து அழுக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து ஒரு 9 மந்த் வந்து அம்மா கூட தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அம்மாவோட ஸ்மெல்லு, அம்மாவோட வாய்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும் வந்து அத தேட ஆரம்பிப்பாங்க. அது கிடைக்காதப்போ வந்து அவங்க பயந்து அதனால கூட அழுக ஆரம்பிப்பாங்க. ஸோ குழந்தைங்க அழுதாங்க அப்படின்னாலே நம்ம தூக்கி அவங்க கையில வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மார்போட அணைச்சு வச்சோம் அப்படின்னாலே வந்து குழந்தைங்க அழுகுறத நிறுத்திடுவாங்க. ஸோ நீங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த விஷயம் குழந்தைங்க எதுக்காக அழுவாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, இல்ல ரொம்ப சூடா ஃபீல் பண்ணாங்க அப்டின்னாலும் வந்து, அவங்களுக்கு வந்து அந்த அழுகை இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அவங்கள ரொம்ப கவர் பண்ணி போத்தி வச்சோம் அப்டின்னாலே, அவங்களுக்கு வந்து அந்த அரவணைப்பு மாரி இருக்கும். நம்ம இதுக்கு வந்து நம்ம தொட்டில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னாலும், குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லாவே தூங்குவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து எழுந்துச்சு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிற விஷயம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்க தொட்டில் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து குழந்தைங்க இதெல்லாம் பண்ணியுமே அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல வந்து எறும்பு கடிச்சிருக்கும். அப்படி இல்லன்னா ஏதாவது பூச்சோ, இது மாரி ஏதாவது கடிச்சிருந்தா கூட குழந்தைங்க வந்து அழுதுவாங்க. அவங்களோட பால் ஸ்மெல்க்கோ, அவங்க யூரின் ஸ்மெல்க்கோ ஈஸியாவே வந்து எறும்புலாம் வந்து அவங்க கிட்ட வரும். ஸோ நீங்க அதனால ட்ரெஸ்ஸ கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே வந்து குழந்தைங்க அழுகுறத நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியுமே உங்க குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. நீங்களா வந்து எந்த ஒரு மெடிசினுமே குழந்தைங்களுக்கு வாய் வழியா 6 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பா குடுக்காதீங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.